ஆங்கிலேயரின் கொடுமையால் உடல் சிதைந்தாலும் இந்தியா சுதந்திரமடையும் வரை என் குரல் ஓயாது என்று வாழ்ந்த தமிழன். அது யாருன்னு சொல்லட்டுமா? தியாகி சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் தாங்க. தனது எழுச்சிமிக்க பேச்சுக்களாலும் எழுத்துக்களாலும் மக்களிடம் விடுதலை உணர்வை விதைத்தவர். சிறையில் இருந்தபோது தொழுநோய் தாக்க வெளியே வந்த பிறகு ரயிலில் பயணம் செய்யக்கூட தடை விதிச்சாங்க. காலில் ரத்தம் சொட்டினாலும் ஊர் ஊராக சென்று விடுதலை உணர்வை ஏற்றியவர். வ.உ.சி. ஐயாவை சிறையிலிருந்து அழைக்க தொழுநோயாளியாக சிவா ஐயா செல்ல அடையாளம் தெரியாமல் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க சிவா ஐயாவோ, ஐயஹோ என்னை தெரியவில்லையா, நான் தான் உங்கள் சிவான்னு சொல்ல வ.உ.சி. ஐயாவோ, தேசத்துக்காக போராடிய என் நண்பனுக்கு இவ்வளவு புண்களா, இப்படிப்பட்ட அணிகலன்களா அப்படின்னு கட்டி தழுவ போனாங்க. என்னை தொடாதீர்கள், தள்ளியே நில்லுங்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவன் நான் அப்படின்னு சொன்னபோது உங்களை கட்டித்தழுவது தேசத்தையே கட்டித்தழுவதற்கு சமம்னு கண்ணீரோடு கட்டித்தழுவுனாங்க வ.உ.சி. ஐயா. ஜூலை 23 சுப்பிரமணிய சிவா ஐயாவின் மறைந்த தினம் இன்று.